கவுகாத்தியில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வரலாற்று சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை இந்தியா 3-0 வரை என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்த அதிரடியான போட்டியின் முக்கிய விவரங்கள் இதோ. ஸ்கோர் கார்டு சுருக்கம். நியூசிலாந்து 153 கீழ் 9 20 ஓவர்கள். இந்தியா 155 கீழ் 2 10 ஓவர்கள். முடிவு: இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. போட்டியின் சிறப்பம்சங்கள். 1. இந்தியாவின் அசுரவேக சேசிங். 154 ரன்கள் என்ற இலக்கை இந்தியா வெறும் 10 ஓவர்களில் 60 பந்துகள் எட்டிப்பிடித்தது. சர்வதேச T20 வரலாற்றில் 150 கூட்டல் இலக்கை மிக குறைந்த ஓவர்களில் சேஸ் செய்த சாதனைகளில் இதுவும் ஒன்று. இந்திய அணி ஓவருக்கு சராசரியாக 15.5 ரன்கள் குவித்து நியூசிலாந்து பந்துவீச்சை நிலைகுலைய செய்தது. 2. அபிஷேக் சர்மாவின் அதிரடி. 14 பந்து அரைசதம். தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா வெறும் 14 பந்துகளில் அரைசதம் கடந்து சாதனை படைத்தார். யுவராஜ் சிங்கிற்கு பிறகு 12 பந்துகள் சர்வதேச D20 போட்டிகளில் இந்தியா சார்பாக அதிவேக அரைசதம் அடித்த 2வது வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். அவர் 20 பந்துகளில் 68 நட்சத்திரக்குறி ரன்கள், 7 பவுண்டரி, 5 சிக்சர் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3. கேப்டன் சூரியகுமாரின் அதிரடி. சூரியகுமார் யாதவ் 26 பந்துகளில் 57 நட்சத்திரக்குறி ரன்கள், 6 பவுண்டரி, 3 சிக்சர் குவித்து அபிஷேக் சர்மாவுடன் இணைந்து வெற்றியை உறுதி செய்தார். 4. பந்துவீச்சில் மிரட்டிய பும்ரா. நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பிய ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவர்களில் வெறும் 17 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ரவி பிஷ்னோய் மற்றும் ஹர்திக் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்தை 153 ரன்களுக்குள் கட்டுப்படுத்தினர்.